السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الكريم وخاتم النبيين وعلى آله وأصحابه وأتباعه أجمعين. أما بعد. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய மாபெரும் கிருபை. நாம் அல் கிராஅத்துல் வாலிஹா என்று சொல்லப்படக்கூடிய இந்த புத்தகத்தின் முதலாவது பாகத்தை ஓதிக்கொண்டிருக்கிறோம். இன்றைய பாட வரிசை எண் 20. இந்த வீடியோடைய வரிசைப்படி இது 20வது பாடம். இந்த பாடத்திலே நாம் பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னவென்றால், பாட சுருக்கம், அதாவது இன்றைய பாடச் சுருக்கம் அஸ்இலத்துன், சில கேள்விகளை முசன்னிஃப் அவர்கள் இங்கு இந்த பாடத்திலிருந்து எடுத்து கொடுத்துள்ளார்கள். அதற்குரிய பதில்களை நாம் உருவாக்க வேண்டும். ஒன்று அந்த பாடத்திலிருந்து எடுப்போம், அல்லது நாம உருவாக்க வேண்டும். அல் மஃஊலு ஃபீஹிற்கு அர்த்தம் வைத்து பயிற்சி செய்வது. மஃஊல் ஃபீஹிக்கு அர்த்தம் வச்சு பயிற்சி செய்வது. அதாவது முசன்னிஃப் அவர்கள் ஒரு வாக்கியத்தை, ஃபியால் ஃபாயில் மஃஊலுடைய மஃஊல் ஃபீஹியுடைய ஒரு வாக்கியத்தை கொடுத்துள்ளார்கள். அதற்கு நாம் அர்த்தம் வைத்து பழக வேண்டும். அடுத்ததாக, ஃபியாலிற்கு தோதுவாக மஃஊலை அமைப்பது. ஃபியாலிற்கு தோதுவாக மஃஊலை அமைப்பது. அதாவது ஃபியாலை கொடுக்கப்பட்டுள்ளது, ஒரு ஜும்லாவை கொடுக்கப்பட்டுள்ளது. அதற்கு, அந்த ஜும்லாவிற்கு, அந்த ஃபியாலிற்கு தோதுவான ஒரு மஃஊலை அவ்விடத்திலே நாம் அமைக்க வேண்டும். அடுத்து நான்காவது பயிற்சி, நான்காவது இந்த தம்ரீன், அல் மஃஊலிற்கு தோதுவாக ஃபியாலை அமைப்பது. அதாவது இவ்விடத்தில் நாலாவது பயிற்சி என்னவென்று சொன்னால், மஃஊலை கொடுக்கப்பட்டிருக்கும், ஆனால் ஃபியாலை கொடுக்கப்பட்டிருக்காது. அப்பொழுது மஃஊலிற்கு தோதுவாக ஒரு ஃபியாலை இவ்விடத்தில் அமைப்பது. இதுதான் இன்றைய பாடத்தினுடைய சுருக்கமாக இருக்கிறது. வாருங்கள் பாடத்தை பார்ப்போம். அஸ்இலத்துன், கேள்விகள். முதலாவது கேள்வி, மதா தர்கபு தர்ராஜத. மதா என்பது எப்பொழுது, தர்கபு நீ பயணம் செய்கிறாய், தர்ராஜத அந்த மிதிவண்டியிலே நீ எப்பொழுது பயணம் செய்கிறாய். இதனுடைய பதிலே, மதா என்பது ஹர்ஃபே இஸ்திஃபாம், தர்கபு என்பது ஃபியாலை முதாரி, இதனுடைய மாதி ஆகிறது ரகீப யர்கபு. தர்கபு என்பது ஹாலிர் வாஹித் முதக்கருடைய சிகாவாக இருக்கிறது. தர்ராஜத என்பது இந்த தர்கபு என்ற ஃபியாலினுடைய மஃஊலாக இருக்கிறது. இதனுடைய பதில் எவ்வாறு வரும் என்றால், அன அர்கபு தர்ராஜத சபாஹன். நானாகிறவன், அர்கபு நான் பயணம் செய்கிறேன், தர்ராஜத அந்த மிதிவண்டியிலே, சபாஹன் காலையிலே அந்த மிதிவண்டியிலே நான் பயணம் செய்கிறேன். அன என்பது முபுத்ததா, அர்கபு என்பது இந்த அன என்பதனுடைய ஹபராக இருக்கிறது. மேலும் ஃபியாலை முதாரியாக இருக்கிறது. ரகிப எர்கபு என்ற ஃபியாலுடைய முதாரியான ஃபியால் முத்தக்கல்லிமுடைய சீகாவாக இது இருக்கிறது. தர்ராஜத என்பது அர்கபுவினுடைய மஃஊலாக இருக்கிறது. சபாஹன் என்பது அர்கபுவினுடைய மஃஊல் ஃபீஹியாக இருக்கிறது. மஃஊல் ஃபீஹி லர்ஃபே ஜமான், ஒரு காலத்தை குறிக்கக்கூடியதாக இது இருக்கிறது. அடுத்த கேள்வி, ஐய ஷைஇன் தர்கபு அன்த. நீ எந்த பொருளின் மீது, நீ எதன் மீது பயணம் செய்கிறாய், எதிலே பயணம் செய்கிறாய். ஐய ஷெயின், ஐய என்பது முலாஃப், ஷெயின் என்பது முலாஃபிலிஹி. முலாஃபிலிஹி இரண்டும் சேர்ந்து தர்கபு என்ற ஃபியாலை முலாரியினுடைய மஃஊல் முகத்தம், அதாவது இதனுடைய மஃஊல் ஆகிறது முன்னால் வந்துள்ளது, மஃஊல் முகத்தமாக இருக்கிறது.
தர்கபு என்பது ஃபியால், லமீர் ஃபாயில், லமீர் தர்கபு என்பது ஃபியால், இதனுடைய மாதியாகிறது ரக்கிப யர்கபு, இதுவாகிறது ஹாலிர் முதக்கர் வாஹிதுடைய சீகாவாக இருக்கிறது. அன்த என்பது தர்கபு என்ற ஃபியாலினுடைய ஃபாயிலாக இருக்கிறது. இதனுடைய ஜவாபாகிறது அன அர்கபு தர்ராஜத, நானாகிறவன் அந்த மிதிவண்டியிலே பயணம் செய்கிறேன், பயணிக்கின்றேன் என்பதாக அர்த்தம் வைக்க வேண்டும். அன என்பது முபுத்ததா, அர்கபு என்பது இந்த முபுத்ததாவினுடைய ஹபராக இருக்கிறது, ஃபியாலை முதாரியாக இருக்கிறது. அன என்ற லமீர் ஆகிறது, என்ற ஃபாயில் ஆகிறது, லமீராக இருக்கிறது, இதற்குள் மறைந்து இருக்கிறது. அத்தர்ராஜத்த என்பது அர்கபு என்ற ஃபியாலை முதாரியினுடைய மஃஊலாக இருக்கிறது. அடுத்ததாக ஹல் அன்த தர்கபு தர்ராஜத்த, நீ அந்த சைக்கிளிலே பயணம் செய்கின்றாயா? ஹல் என்பது ஹர்ஃப் இஸ்திஃபாமியா, அன்த என்பது முபுத்ததா, தர்கபு என்பது ஹபர், ஃபியாலே முதாரி. தர்கபு என்பதிலே அன்த என்ற லமீர் ஆகிறது, அன்த என்ற ஃபாயில் ஆகிறது, லமீராக உள்ளது. அத்தர்ராஜத்த என்பது தர்கபுவினுடைய மஃஊலாக இருக்கிறது. இதனுடைய பதிலிலே இதனு- இதனுடைய பதிலிலே நஅம், ஆம், அன அர்கபு தர்ராஜத்த, நானாகிறவன், அர்கபு நான் பயணிக்கிறேன், அத்தர்ராஜத்த அந்த மிதிவண்டியிலே நான் பயணிக்கிறேன் என்பதாக வரும். நாம் என்பது ஹர்ஃபே இஸ்பாத்தாக இருக்கு, இஸ்பாத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஹர்ஃபாக இருக்கிறது. ஆம். அன என்பது முபுத்ததா, அர்கபு என்பது ஹபர், ஃபியாலே முலாரி, இது முத்தக்கல்லிமுடைய சீகாவாக இருக்கிறது. அத்தர்ராஜத்த இன்னும் அர்கபு என்பதிலே அன என்ற ஃபாயில் ஆகிறது, லமீராக உள்ளது. அத்தர்ராஜத்த என்பது இந்த அர்கபு என்பதனுடைய மஃஊலாக இருக்கிறது. அடுத்ததாக ஐன தத்ருக்கு தர்ராஜத்த, நீ அந்த மிதிவண்டியை எங்கே விட்டிருக்கிறாய், விடுகிறாய், நீ விடுகிறாய். ஐன என்பது ஹர்ஃபே இஸ்திஃபாம், தத்ருக்கு என்பது ஃபியாலே முலாரி, இந்த அன்த என்ற ஃபாயில் ஆகிறது, லமீராக உள்ளது. இது தரக்க யத்ருக்கு என்பதிலிருந்து வந்தது. தரக்க யத்ருக்கு என்பதிலே இந்த ஹாலிர் வாஹித் முதக்கருடைய சீகாவாக இருக்கிறது. அத்தர்ராஜத என்பது இந்த தத்ருக்கு என்பதனுடைய மஃஊலாக இருக்கிறது. இதனுடைய பதிலிலே அத்ருக்கு தர்ராஜத இந்த ஷஜரதி, அந்த மரத்திற்கு அருகிலே அந்த சைக்கிளை நான் விடுகிறேன் என்பதாக என்பதாக பதில் சொல்ல வேண்டும். அத்ருக்கு என்பது ஃபியாலே முதாரியாக இருக்கிறது, அன என்ற ஃபாயிலாகிறது, லமீராக இருக்கிறது. அத்தர்ராஜத என்பது அத்ருக்கு என்பதனுடைய மஃஊலாக இருக்கிறது. ஐந்த என்பது ஜார், அஷஜரதி என்பது மஜ்ரூர். அடுத்ததாக மாதா தத்ருக்கு இந்த ஷஜரி, அந்த மரத்திற்கு அருகாமையில் நீ எதனை விடுகிறாய்? மாதா என்பது இஸ்மு இஸ்திஃபாம், தத்ருக்கு இது ஃபியாலே முலாரி, இன்னும் இது முபுத்ததாவாக இருக்கிறது. மாதா என்பது இஸ்மு இஸ்திஃபாம், முபுத்ததாவாக இருக்கிறது. தத்ருக்கு என்பது இதனுடைய ஹபராக இருக்கிறது. தத்ருக்கு என்பது ஃபியாலே முலாரி, ஐந்த என்பது முலாஃப், அஷ்ஷஜரி என்பது முலாஃப் இலைஹி. இதனுடைய பதிலிலே அத்ருக்கு தர்ராஜத ஐந்த ஷஜரதி, நான் அந்த மிதிவண்டியை அந்த மரத்திற்கு அருகிலே நான் விடுகின்றேன் என்பதாக பதில் சொல்கிறோம். அடுத்த கேள்வி. அடுத்ததாக ஹல் தத்ருக்கு தர்ராஜதி,
ஜர்ராஜத ஹல் தத்ருக்கு தர்ராஜத, நீ அந்த மிதிவண்டியை விடுகின்றாயா என்பதாக கேள்வி. இதனுடைய பதிலிலே அதனுடைய பதிலிலே நான் அன அத்ருக்கு தர்ராஜத, ஆம் நான் அந்த சைக்கிளை விடுகிறேன். நான் என்பது ஹர்ஃபே இஸ்திஃபாமாக இருக்கிறது. ஹர்ஃபே இஸ்பாத்துடைய வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஹர்ஃபாக இருக்கிறது. அனா என்பது முபத்ததா, அத்ருக்கு என்பது ஹபராக இருக்கிறது, ஃபியாலை முதாரியாக இருக்கிறது. அத்தர்ராஜத என்பது இந்த ஃபியாலை முதாரியினுடைய மஃஊலாக இருக்கிறது. அத்ருக்கு என்பதிலே அனா என்ற ஃபாயில் ஆகிறது, லமீராக இருக்கிறது. அத்தர்ராஜத என்பது இந்த அத்ருக்கு மஃஊலாக இருக்கிறது. அடுத்ததாக அஹாதிஹி உஹ்துக, இது உன்னுடைய சகோதரியா? என்பது ஹர்ஃபே இஸ்திஃபாம், ஹாதிஹி என்பது முபத்ததா, உஹ்துக என்பது உஹ்து என்பது முலாஃப், க என்பது முலாஃப் இலைஹி, முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து ஹாதிஹி என்ற முபத்ததாவினுடைய ஹபராக ஆகும். இதனுடைய பதிலிலே நஅம் ஹாதிஹி உஹ்தி, ஆம் இது என்னுடைய சகோதரிதான் என்பதாக பதில் வரும். அடுத்ததாக ஹல்லிய தத்துபஹு துஆம, அவள் அந்த உணவை சமைக்கின்றாளா? ஹல் என்பது ஹர்ஃபே இஸ்திஃபாம், ஹிய என்பது முபத்ததா, தத்துபஹு என்பது தபஹ யத்பஹு என்ற ஃபியாலை மாதியிலிருந்து முதாரியான ஃபியால் தத்துபஹு. இது முஅன்னஸ் வாஹித், காயிப் முஅன்னஸ் வாஹிதுடைய சீகாவாக இருக்கிறது. அத்ஆம தத்துபஹு என்பதிலே ஹிய என்ற அந்த ஃபாயில் ஆகிறது, லமீராக இருக்கிறது. அத்ஆம என்பது இந்த தத்துபஹு என்பதனுடைய மஃஊலாக இருக்கிறது. அடுத்ததாக இதனுடைய பதிலிலே நஅம் ஹிய தத்துபஹு துஆம, ஆம் அவள் அந்த உணவை சமைக்கின்றாள். நான் என்பது ஹர்ஃபே இஸ்பாத்தை நிறுத்தக்கூடிய ஒரு ஹர்ஃபாக இருக்கிறது. ஹிய என்பது முபத்ததா, தத்துபஹு என்பது ஹபராக இருக்கிறது, இன்னும் ஃபியாலை முதாரியாக இருக்கிறது. இதிலே ஹிய என்ற ஃபாயில் ஆகிறது, லமீராக இருக்கிறது. அத்ஆம என்பது இந்த தத்துபஹு என்பதனுடைய மஃஊலாக இருக்கிறது. அடுத்ததாக மாதா தத்துபஹு ஹிய ஃபில் மத்பஹி, மாதா என்ன, தத்துபஹு அவள் சமைக்கிறாள், ஹிய அவள், ஃபில் மத்பஹி அந்த சமையலறையிலே அவள் என்ன சமைக்கிறாள்? மாதா என்பது இஸ்மு இஸ்திஃபாம் என்று முபத்ததாவாக இருக்கிறது. தத்துபஹு என்பது மாதா என்ற முபத்ததாவினுடைய ஹபராக இருக்கிறது. தத்துபஹு என்பது ஃபியாலே முலாரியாக இருக்கிறது. ஹிய என்பது இந்த ஃபியாலினுடைய ஃபாயிலாக இருக்கிறது. ஃபில் மத்பஹி என்பது ஃபி ஜார் அல் மத்பஹி என்பது மஜ்ரூர். இதனுடைய பதிலிலே ஹிய தத்துபஹு துஆம, அவள் அந்த உணவை சமைத்து கொண்டு இருக்கிறாள். ஹிய என்பது முபத்ததா, தத்துபஹு என்பது அதனுடைய ஹபராக இருக்கிறது. அத்ஆம என்பது இந்த தத்துபஹு என்ற ஃபியாலை முலாரியினுடைய மஃஊலாக இருக்கிறது. என்ன கத்துறாரு? மத்தா யர்ஜிஉ தில்மீது மினல் மத்ரஸதி, அந்த மாணவர்கள் எப்பொழுது அந்த பாடசாலையிலிருந்து திரும்புகின்றனர்? மத்தா என்பது ஹர்ஃப் இஸ்திஃபாம், யர்ஜிஉ என்பது ஃபிஅல் முலாரி, ரஜஅ யர்ஜிஉ, ரஜஅ யர்ஜிஉ, யர்ஜிஉ என்பது ஃபிஅல் முலாரி வாஹித் முதக்கர் காயிபுடைய சீகாவாக, வாஹித் முதக்கர் காயிப் வாஹித் முதக்கருடைய சீகாவாக இருக்கிறது. அத்தில்மீது என்பது யர்ஜிஉ என்ற ஃபியாலினுடைய ஃபாயிலாக இருக்கிறது. அத்தில்மீது அந்த மாணவன் அந்த மதரசாவில் இருந்து எப்பொழுது திரும்புகிறான்? மத்தா என்பது ஹர்ஃபே இஸ்திஃபாமியா, யர்ஜிஉ என்பது ஃபியாலை முதாரி, அத்தில்மீது என்பது இந்த ஃபியாலை முதாரியினுடைய ஃபாயிலாக இருக்கிறது. ரஜஅ யர்ஜிஉ.
மின் என்பது ஜார், அல் மதுரசதி என்பது மஜ்ரூர். இதனுடைய பதிலிலே யர்ஜிஉ தில்மீது மினல் மதுரசதி மசாஅன். யர்ஜிஉ அவன் திரும்புகிறான், அத்தில் மீது அந்த மாணவன், மினல் மதுரசதி அந்த மதரசாவிலிருந்து பாடசாலையிலிருந்து, மசாஅன் மாலை பொழுது திரும்புகிறான். யர்ஜிஉ என்பது ஃபியாலை முதாரி, அத்தில் மீது என்பது ஃபாயில், மின் என்பது ஜார், அல் மதுரசதி என்பது மஜ்ரூர், மசான் என்பது யர்ஜிஉ என்ற ஃபியாலை முதாரியினுடைய மஃஊல் ஃபீஹியாக இருக்கிறது. அடுத்ததாக மத்தா யர்ஜிஉ ஹாமிதுன் இலல் பைத்தி. மத்தா எப்பொழுது, யர்ஜிஉ அவன் திரும்புகிறான், ஹாமிதாகரன் எப்பொழுது திரும்புகிறான், இலல் பைத்தி அந்த வீட்டின் பக்கம் எப்பொழுது திரும்புகிறான். மத்தா என்பது ஹர்ஃபே இஸ்திஃபாமியாவாக இருக்கும். யர்ஜிஉ என்பது ஃபியாலை முதாரி, ஹாமிதுன் என்பது யர்ஜிஉ என்பதனுடைய ஃபாயிலாக இருக்கிறது. யர்ஜிஉ ரஜஅ யர்ஜிஉ இது காயிப் வாஹித் முதக்கருடைய சீகாவாக இருக்கிறது. இலா என்பது ஜார், அல் பைத் என்பது மஜ்ரூர். இதனுடைய பதிலிலே யர்ஜிஉ ஹாமிதுன் இலல் பைத்தி லைலன். ஹாமிதாகிறவன் அந்த வீட்டின் பக்கம் இரவிலே திரும்புகிறான். யர்ஜிஉ என்பது ஃபியாலை முதாரி, ஹாமிதுன் என்பது இதனுடைய ஃபாயிலாக இருக்கிறது. இலா என்பது ஜார், அல் பைத்தி என்பது மஜ்ரூர், லைலன் என்பது யர்ஜிஉ என்ப ஃபியாலை முதாரியினுடைய மஃஊல் ஃபீஹியாக இருக்கிறது. அடுத்ததாக மதா தத்ஹபு இலல் மஸ்ஜிதி. எப்பொழுது நீ அந்த பள்ளிவாசலின் பக்கம் செல்கிறாய். மத்தா என்பது ஹர்ஃபே இஸ்திஃபாமியா, தத்ஹபு என்பது ஃபியாலை முதாரி, ஹாதிர் வாஹித் முதக்கருடைய சிகா, இலா என்பது ஜார், அல் மஸ்ஜிதி என்பது மஜ்ரூர். இதனுடைய பதிலிலே அன அத்ஹபு இலல் மஸ்ஜிதி ஃபில் லைலி வன்னஹாரி. நான் அந்த பள்ளிவாசலின் பக்கம் இரவிலேயும் பகலிலேயும் செல்கிறேன் என்பதாக வரும். அனா என்பது முபத்ததா, அத்ஹபு என்பது இந்த அனாவினுடைய ஹபராக இருக்கிறது, மேலும் ஃபியாலை முதாரியாக இருக்கிறது. அத்ஹபு ذهب يذهب முதாரியான சீகாவினுடைய முத்தக்கல்லிமுடைய சீகாவாக இருக்கிறது. முதாரியான ஃபியாலுடைய முத்தக்கல்லிமுடைய சீகாவாக இருக்கிறது. இலா என்பது ஜார், அல் மஸ்ஜிதி என்பது மஜ்ரூர், ஃபி என்பது ஜார், அல் லைலி என்பது மஜ்ரூர், வாவ் அல் லைலி என்பதிலே அத்துஃப், அன் நஹாரி என்பது மாத்துஃப் பிஹி. அடுத்ததாக மாதா தஃபாலு ஃபில் மஸ்ஜிதி. அந்த பள்ளிவாசலிலே நீ என்ன செய்கிறாய். மாதா என்பது இஸ்மு இஸ்திஃபாம் முபுத்ததா, தஃபாலு என்பது இந்த முபுத்ததாவினுடைய ஹபராக இருக்கிறது. ஃபில் ஃபி என்பது ஜார், அல் மஸ்ஜிதி என்பது மஜ்ரூர். அன அذ்குருல்லாஹ வஅபுதுஹு வஅபுதுஹு. நான் அல்லாஹ்வை நினைவு கூறுகிறேன், இன்னும் அல்லாஹ்வை வணங்குகிறேன், இபாதத் செய்கிறேன். அனா என்பது முபத்ததா, அத்குரு என்பது ஹபர். அத்குரு என்பது ஃபியாலை முதாரியாகவும் இருக்கிறது. ذكر யذ்குரு நினைவு கூறினான், அத்குரு நான் நினைவு கூறுகிறேன். அல்லாஹ் என்பது அத்குரு என்பதனுடைய மஃஊலாக இருக்கிறது. வாவ் என்பது அத்குருவிலே ஆத்துஃப். அஅபுது என்பது இந்த அன என்பதனுடைய இரண்டாவது ஹபராக இருக்கிறது. ஹா என்பது இந்த அல்லாஹ்வை பார்த்து மீறுகிறது. அஅபுது என்பதனுடைய மஃஊலாக இருக்கிறது. அடுத்ததாக ஹல் தத்குருல்லாஹ. நீ அல்லாஹ்வை நினைவு கூறுகின்றாயா. ஹல் என்பது ஹர்ஃபை இஸ்திஃபாமியா, தத்குரு என்பது ஃபியாலை முதாரி, ஹாதிர் முதக்கர் வாஹிதுடைய சீகாவாக இருக்கிறது. அல்லாஹ் என்பது இந்த தத்குரு என்ற ஃபியாலினுடைய மஃஊலாக இருக்கிறது. இந்த தத்குரு என்பதிலே அந்த என்ற ஃபாயிலாகிறது, தமீராக இருக்கிறது. அல்லாஹ் என்பது தத்குரு என்பதனுடைய மஃஊலாக இருக்கிறது. இதனுடைய பதிலிலே நஅம் அன அத்குருல்லாஹ, ஆம் நான் அல்லாஹ்வை நினைவு கூறுகிறேன். நஅம் என்பது இஸ்பாத்தை குறிக்கக்கூடிய ஹர்ஃபாக இருக்கிறது. அனா என்பது முபத்ததா, அத்குரு என்பது ஹபராக இருக்கிறது.
அதுக்குரு என்பது ஃபியலை முதாரியாகவும் இருக்கிறது. மேலும் அதுக்குரு என்பதிலே என்ற ஃபாயிலாகிறது லமீராக உள்ளது. அல்லாஹ் என்பது அதுக்குரு என்பதனுடைய மஃஊலாக இருக்கிறது. அடுத்ததாக மதா தஅபுதுல்லாஹ, அல்லாஹ்வை எப்பொழுது நீ வணங்குகிறாய். மதா என்ப ஹர்ஃபே இஸ்திஃபாமியா, தஅபுது என்பது ஃபியலை முதாரி, ஹுவ அன்த என்ற ஃபாயிலாகிறது. இந்த தஅபுது என்பதிலே லமீராக உள்ளது, மறைந்துள்ளது. அல்லாஹ் என்பது இந்த தஅபுது என்பதனுடைய மஃஊலாக இருக்கிறது. அன அஅபுதுல்லாஹ ஃபில் மஸ்ஜிதி லைலன் வ நஹாரன், அந்த பள்ளிவாசலிலே இரவிலேயும் பகலிலேயும் நான் அல்லாஹ்வை வணங்குகிறேன். என்பது முபதா, அபுது என்பது ஹபர், அல்லாஹ் என்பது அபுது என்பதினுடைய மஃஊலாக இருக்கிறது. அபுது என்பது ஃபியலை முதாரியாக இருக்கிறது. இதிலே அபத யஅபுது என்பதிலிருந்து வந்தது, முத்தக்கல்லிமுடைய சீகாவாக இருக்கிறது. அபுது என்பதிலே என்ற ஃபாயிலாகிறது, லமீராக இருக்கிறது. அல்லாஹ் என்பது அபுது என்ற ஃபியலை முதாரியினுடைய மஃஊலாக இருக்கிறது. ஃபி என்பது ஜார், அல் மஸ்ஜிதி என்பது மஜ்ரூர், லைலன் என்பது லைலன் வ நஹாரன், இந்த இரண்டும் நஹாரன் லைலன் இரண்டும் அபுதுல்லாஹ் என்ற ஃபியலை முதாரியினுடைய மஃஊல் ஃபீஹியாக இருக்கிறது. அடுத்ததாக ஐன தஅபுதுல்லாஹ, அல்லாஹ்வை நீ எங்கே வணங்குகிறாய். ஐன என்பது ஹர்ஃப் இஸ்திஃபாமியா, தஅபுது என்பது ஃபியல் முலாரி, அபத யஅபுது என்பதிலிருந்து ஹாதிர் முதக்கர் வாஹிதை குறிக்கக்கூடிய சீகா. இதனுடைய இதனுடைய ஃபாயிலாகிறது அன்த என்ற ஃபாயிலாகிறது, லமீராக உள்ளது. அல்லாஹ் என்பது தஅபுது என்பதனுடைய மஃஊலாக இருக்கிறது. இதனுடைய பதிலிலே அபுதுல்லாஹ ஃபில் மஸ்ஜிதி, நான் அந்த பள்ளிவாசலிலே அல்லாஹ்வை வணங்குகிறேன். என்பது முபத்ததா, அபுது என்பது ஹபர், ஃபியலை முதாரியாக இருக்கிறது, முத்தக்கல்லிமுடைய சீகாவாக இருக்கிறது. என்ற ஃபாயிலாகிறது அபுது என்பதிலே மறைந்துள்ளது. அல்லாஹ் என்பது அபுது என்பதனுடைய மஃஊலாக இருக்கிறது. ஃபி என்பது ஜார், அல் மஸ்ஜிதி என்பது மஜ்ரூர். அடுத்ததாக மன் தஅபுது அன்த, நீ யாரை வணங்குகிறாய். நீ யாரை வணங்குகிறாய். மன் என்பது ஹர்ஃப் இஸ்திஃபாமியா, தஅபுது என்பது ஃபியலை முதாரி, அபத யஅபுது ஹாதிர் முதக்கர் வாஹிதினுடைய சீகா. அன்த என்பது இந்த தஅபுது என்பதனுடைய ஃபாயிலாக இருக்கிறது. அடுத்ததாக இதனுடைய பதில் அஅபுதுல்லாஹ, நான் அல்லாஹ்வை வணங்குகிறேன். என்பது முபத்ததா, அபுது என்பது இந்த இதனுடைய ஹபராக இருக்கிறது. அபுது என்பது ஃபியலை முதாரி, முத்தக்கல்லிமுடைய சீகா. அல்லாஹ் என்பது அபுது என்பதிலே என்ற ஃபாயிலாகிறது, லமீராக உள்ளது. அல்லாஹ் என்பது அபுது என்பதனுடைய மஃஊலாக இருக்கிறது. மன் தஸ்குரு அன்த, நீ யாரை நினைவு கூறுகிறாய். மன் என்பது ஹர்ஃப் இஸ்திஃபாமியா, ததுகுரு என்பது ஃபியல் முதாரியான ஃபியல், தகர யதுகுரு ததுகுரு ஹாதிர் வாஹித் முதக்கருடைய சீகாவாக இருக்கிறது. அன்த என்பது ததுகுரு என்ற ஃபியலை முதாரியினுடைய ஃபாயிலாக இருக்கிறது. இதனுடைய பதிலிலே அதுகுருல்லாஹ, நான் அல்லாஹ்வை நினைவு கூறுகிறேன். என்பது முபத்ததா, அதுகுரு என்பது இதனுடைய ஹபராக இருக்கிறது, இன்னும் ஃபியலை முலாரியாக இருக்கிறது. இதற்குள் அதுகுரு என்பதிலே என்ற ஃபாயிலாகிறது, லமீராக உள்ளது. அல்லாஹ் என்பது அதுகுருவினுடைய ஹபராக இருக்கிறது. அடுத்ததாக தம்ரீன் நம்பர் 2, இரண்டாவது பயிற்சி. அந்த ரகிபுத்த தர்ராஜத மசாஅன், அந்த நீ ரகிபுத்த நீ பயணிக்கிறாய், பயணித்தாய், முதாரியான ஃபியல் பயணித்தாய், அத்தர்ராஜத அந்த மிதிவண்டியிலே பயணித்தாய், மசாஅன் மாலை நேரத்திலே பயணித்தாய். அந்த என்பது முபுத்ததா, ரகிபுத்த நீ பயணித்தாய், ரகிப ரகிபா ரகிபு ரகிபத், இது மாதியான ஃபியலிலே
ஹாதிரு முதக்கருடைய சீகா, வாஹித் முதக்கருடைய சீகாவாக இருக்கிறது. இது இதனுடைய இது ஃபியாலே மாதியாகவும் இருக்கிறது. அன்த என்ற ஃபாயிலாகிறது மறைந்திருந்து இந்த ரகீபுத்த என்பதற்குள் மறைந்திருக்கிறது. அத்தர்ராஜத்த என்பது இந்த ரகீபுத்த என்பதனுடைய மஃஊலாக இருக்கிறது. மசான் என்பது ரகீபுத்த என்பதனுடைய மஃஊல் ஃபீஹியாக இருக்கிறது. அன அர்கபு தர்ராஜத சபாஹன், நான் அந்த மிதிவண்டியிலே காலையில் பயணிக்கிறேன். அந்த ரகீபுத்த, நீ பயணித்தாய், நீ பயணித்தாய். அத்தர்ராஜத, அந்த சைக்கிளிலே, அந்த மிதிவண்டியிலே. மசான், மாலை பொழுது பயணித்தாய். அந்த என்பது முபுத்ததா, ரகீபுத்த என்பது இதனுடைய ஹபராக இருக்கிறது. அத்தர்ரா ரகீபுத்த என்பதிலே அந்த என்ற ஃபாயிலாகிறது லமீராக உள்ளது. அத்தர்ராஜத்த என்பது ரகீபுத்த என்பதனுடைய மஃஊலாக இருக்கிறது. மசான் என்பது ரகீபுத்த என்பதனுடைய மஃஊல் ஃபீஹியாக இருக்கிறது. அன அர்கபு தர்ராஜத சபாஹன், நான் அந்த மிதிவண்டியிலே காலையில் பயணிக்கிறேன். அன என்பது முத்ததா, அர்கபு என்பது ஃபியாலே முதாரி. இன்னும் இது அன என்ற முத்ததாவினுடைய ஹபராக இருக்கிறது. இந்த அன என்ற ஃபாயிலாகிறது அர்கபு என்பதிலே லமீராக உள்ளது. அத்தர்ராஜத்த என்பது அர்கபு என்பதனுடைய மஃஊலாக இருக்கிறது. சபாஹன் என்பது அர்கபு என்பதனுடைய மஃஊல் ஃபீஹியாக இருக்கிறது. ஹுவ ஃபதஹல் ஹுஜுரத சபாஹன், அவன் அந்த அறையை காலையில் திறந்தான். ஹுவ என்பது முத்ததா, ஃபதஹ என்பது மாதியான ஃபியாலாக இருக்கிறது. வாஹித் காயிப், வாஹித் முதக்கருடைய சீகாவாக இருக்கிறது. அல் ஹுஜுரத என்பது ஃபதஹ என்பதனுடைய மஃஊலாக இருக்கிறது. சபாஹன், ஃபதஹ என்பதிலே ஹுவ என்ற ஃபாயிலாகிறது லமீராக உள்ளது. அல் ஹுஜரத என்பது ஃபதஹ என்பதனுடைய மஃஊலாக இருக்கிறது. சபாஹன் என்பது ஃபதஹ என்பதனுடைய மஃஊல் ஃபீஹியாக இருக்கிறது. ஹிய தஃப்தஹு, தஃப்தஹுல் ஹுஜரத மசான், அவள் திறக்கிறாள். அல் ஹுஜரத் அந்த அறையை, மசான் மாலை பொழுது, மாலையில் திறக்கிறாள். அவள், ஹிய என்பது முபத்ததா, தஃப்தஹு என்பது ஃபதஹ யஃப்தஹு. இது காயிப் வாஹித் முஅன்னஸுடைய சீகாவாக இருக்கிறது. தஃப்தஹு என்பதிலே ஹிய என்ற ஃபாயிலாகிறது லமீராக உள்ளது, மறைந்துள்ளது. அல் ஹுஜ்ரத என்பது தஃப்தஹு என்பதனுடைய மஃஊலாக இருக்கிறது. மசான் என்பது தஃப்தஹு என்பதனுடைய மஃஊல் ஃபீஹியாக இருக்கிறது. அன்த ரஜஅத, ரஜஅத இலல் பைத்தி நஹாரன், நீ ஒரு ஆண் அந்த வீட்டின் பக்கம் காலையிலே திரும்பினாய். அந்த என்பது முபத்ததா, ரஜாத்த என்பது ஹபர், இன்னும் ஃபியாலே மாதியாக இருக்கிறது. இது ஹாலிர் முதக்கர் வாஹிதுடைய சீகாவாக இருக்கிறது. இதிலே அந்த என்ற ஃபாயிலாகிறது லமீராக இருக்கிறது. இலா என்பது ஜார், அல் பைத் என்பது மஜ்ரூர், நஹாரன் என்பது ரஜஅத்த என்ற ஃபியாலினுடைய மஃஊல் ஃபீஹியாக இருக்கிறது. அன்தி தர்ஜிஈன இலல் பைத்தி லைலன், நீ ஒரு பெண் அந்த வீட்டின் பக்கம் இரவிலே திரும்புகின்றாய் என்பதாக வரும். அன்தி என்பது முபுத்ததா, தர்ஜிஈன என்பது ஹபராக இருக்கிறது. தர்ஜிஈன என்பது ஹபராக இருக்கிறது. இன்னும் தர்ஜிஈன என்பது ஃபியாலே முதாரியாகவும் இருக்கிறது. ஃபியாலே முதாரியாகவும் இருக்கிறது. இலே இலல் பைத்தி, இதிலே தர்ஜிஈன என்பதிலே அன்தி என்ற ஃபாயிலாகிறது லமீராக உள்ளது. இலா என்பது ஜார், அல் பைத்தி என்பது மஜ்ரூர். லைலன் என்பது தர்ஜிஈன என்பதனுடைய மஃஊல் ஃபீஹியாக இருக்கிறது. நீ அந்த வீட்டின் பக்கம் இரவிலே திரும்புகின்றாய் என்பதாக வரும். ஹிய கரஅத் அல் குர்ஆன பஅதல் ஃபஜ்ரி, அவள் அந்த குர்ஆனை அந்த ஃபஜ்ருக்கு பின்னால் ஓதினாள்.
ஓதினால். ஹிய என்பது முபத்ததா, கரஅத் என்பது ஹபர் ஃபியாலே மாதியாகவும் இருக்கிறது. இது ஃபியாலே மாதியாகவும் இருக்கிறது, இன்னும் ஹபராக இருக்கிறது. கரஅத் என்பதிலே ஹிய என்ற ஃபாயில் ஆகிறது, லமீராக உள்ளது. அல் குர்ஆன என்பது கரஅத் என்பதினுடைய மஃஊலாக இருக்கிறது. பாத என்பது முலாஃப், அல் ஃபஜ்ர் என்பது முலாஃப் இலேஹி. முலாஃப் இலேஹி இரண்டும் சேர்ந்து இந்த கரஅத் என்பதினுடைய மஃஊலாக இருக்கிறது. அதாவது மஃஊல் ஃபீஹி, ஒரு நேரத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது இது. அன்டி தக்ரஈனல் குர்ஆன பஅதல் லுஹ்ரி. அன்டி நீ, தக்ரஈன நீ ஓதுகிறாய், அல் குர்ஆன அந்த குர்ஆனை, பஅதல் லுஹ்ரி லுஹருக்கு பின்னால், லுஹருக்கு பின்னால் அந்த குர்ஆனை நீ ஓதுகிறாய். அன்தி என்பது முபுததா, தக்ரஈன என்பது இந்த முபுததா, அன்தி என்ற முபுததாவினுடைய ஹபராக இருக்கிறது. இன்னும் இதனுடைய ஃபாயிலாகிறது லமீராக உள்ளது. அல் குர்ஆன என்பது தக்ரஈன என்பதனுடைய மஃஊலாக இருக்கிறது. பஅத என்பது லர்ஃப் முலாஃப், லஹ்ரி என்பது முலாஃப் இலைஹி. இவ்விரண்டும் சேர்ந்து தக்ரஈன என்பதனுடைய மஃஊல் ஃபீஹியாக இருக்கிறது. ஏனென்றால் ஒரு காலத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அன தரக்துல் கிதாப ஃபில் ஹுஜரதி, நான் அந்த அறையிலே அந்த புத்தகத்தை விட்டு விட்டேன். அன என்பது முபத்ததா, தத்ருக்கு என்பது ஹபர் ஃபியாலே மாதியாக இருக்கிறது, முத்தகல்லிமுடைய சீகாவாக இருக்கிறது. இன்னும் தரக்து என்பதிலே அன என்ற ஃபாயில் ஆகிறது, லமீராக உள்ளது. அல் கிதாப என்பது மஃஊல், ஃபி என்பது ஜார், அல் ஹுஜரத்தி என்பது மஜ்ரூர். இந்த ஜார் மஜ்ரூர் சேர்ந்து தரக்து என்ற ஃபியாலினுடைய மஃஊல் ஃபீஹியாக இருக்கிறது. அன்த தத்ருக்கு நீ விட்டு விட்டாய். அன்த என்பது நீ விட்டு விடுகிறாய், அல் கிதாப அந்த புத்தகத்தை நீ விட்டு விடுகிறாய், ஃபில் ஃபஸ்லி அந்த பாட அறையிலே அந்த புத்தகத்தை நீ விட்டு விடுகிறாய். அன்த என்பது முபுத்ததா, தத்ருக்கு என்பது ஹபர் ஃபியாலே முதாரியாக இருக்கிறது. தத்ருக்கு என்பது தரக யத்ருக்கு என்பதிலிருந்து வந்தது. தத்ருக்கு என்பது ஹாலிர் வாஹித் முதக்கருடைய சீகாவாக இருக்கிறது. அல் கிதாப என்பது தத்ருக்கு என்பதினுடைய மஃஊலாக இருக்கிறது. தத்ருக்கு என்பதிலே அன்த என்ற ஃபாயிலாகிறது, தமீராக உள்ளது. அல் கிதாப என்பது தத்ருக்குவினுடைய மஃஊலாக இருக்கிறது. ஃபி என்பது ஜார், அல் ஃபஸ்லி என்பது மஜ்ரூர். ஜார் மஜ்ரூர் இரண்டும் சேர்ந்து தத்ருக்கு என்ற ஃபியாலினுடைய மஃஊல் ஃபீஹியாக இருக்கிறது. அடுத்ததாக தம்ரீன் நம்பர் 3, மூன்றாவது பயிற்சி. ஹாமிதுன் யஅபுதுல்லாஹ லைலன். இதிலே நாம் பார்த்தோம் மஃஊலை நாம் அமைக்க வேண்டும். மஃஊல் ஃபீஹி அமைந்தாலும் சரி, இல்ல மஃஊலை அமைத்தாலும் சரி, வாக்கியத்தை முழுமையாக்க வேண்டும். ஹாமிதுன் ஹாமிதாகிறவன், யஅபுதுல்லாஹ லைலன் அல்லாஹ்வை இரவிலே அவன் வணங்குகிறான். ஹாமிதுன் என்பது முபத்ததா, யஅபுது என்பது ஹபர். இன்னும் ஃபியாலே முதாரியாக இருக்கிறது. யஅபுது என்பதிலே ஹாமிதுன் ஹுவ என்ற ஃபாயிலாகிறது, லமீராக உள்ளது. அல்லாஹ் என்பது இந்த யஅபுது என்பதனுடைய மஃஊலாக இருக்கிறது. லைலன் என்பது யஅபுது என்பதனுடைய மஃஊல் ஃபீஹியாக இருக்கிறது. சாஜிதுன் யذ்குருல்லாஹ லைலன் சாஜிதாகிறவன் அவன் அல்லாஹ்வை நினைவு கூறுகிறான். லைலன் இரவிலே. சாஜிதுன் என்பது முபத்ததா, யذ்குரு என்பது ஹபர் ஃபியாலே முலாரி. இதிலே ஹுவா என்ற ஃபாயிலாகிறது, எதுக்குருவிலே லமீராக உள்ளது, மறைந்துள்ளது. அல்லாஹ் என்பது எதுக்குரு என்பதனுடைய மஃஊலாக இருக்கிறது. லைலன் என்பது எதுக்குரு என்பதனுடைய மஃஊல் ஃபீஹியாக இருக்கிறது. ராஷிதுன் யக்ரஉல் குர்ஆன மசாஅன் ராஷிதாகிறவன் அந்த குர்ஆனை மாலையிலே ஓதுகிறான். ராஷிதுன் என்பது முபத்ததா, யக்ரஉ என்பது ஹபர் ஃபியாலே முதாரி. கரஅ யக்ரஉ என்பதிலிருந்து வந்தது. இது காயிப் வாஹித் முதக்கருடைய சீகாவாக இருக்கிறது.
அல் குர்ஆன என்பது யக்ரவு என்பதனுடைய மஃஊலாக இருக்கிறது. யக்ரவு என்பதிலே ஹுவ என்ற லமீராகிறது என்ற ஃபாயிலாகிறது லமீராக உள்ளது. அல் குர்ஆன் என்பது யக்ரவினுடைய மஃஊலாக இருக்கிறது. மசான் என்பது யக்ரவு என்பதனுடைய மஃஊல் ஃபீஹியாக இருக்கிறது. ஹாமிதுன் யதுஹுலு ஃபில் பைத்தி, ஹாமிதாகிறவன் அந்த வீட்டிலே நுழைகின்றான். ஹாமிதின் என்பது முப்ததா, யதுஹுலு என்பது ஹபர். யதுஹுலு என்பது ஃபிஅலே முதாரியாகவும் இருக்கிறது. ஃபி என்பது ஜார், அல் பைத் என்பது மஜ்ரூர். யதுஹுலு என்பதிலே ஹுவ என்ற ஃபாயிலாகிறது லமீராக உள்ளது. இந்த ஃபில் பைத்தி என்ற ஜும்லாவாகிறது யதுஹுலு என்பதற்கு மஃஊல் ஃபீஹியாக இருக்கிறது. சாஜிதுன் யஃப்தஹு துக்கான மசாஅன், சாஜிதாகிறவன் அந்த கடையை மாலையிலே திறக்கின்றான். சாஜிதுன் சாஜிதாகிறவன் சாஜிதுன் யஃப்தஹு துக்கான சபாஹன், சாஜிதாகிறவன் அந்த கடையை காலையிலேயே திறக்கிறான் என்பதாக வரும். சாஜிதின் என்பது முபத்ததா, யஃப்தஹு என்பது ஹபர் ஃபியாலை முதாரியாக இருக்கிறது. இன்னும் ஃபதஹ யஃப்தஹு என்பதிலிருந்து வரும். இதிலே யஃப்தஹு என்பதிலே ஹுவ என்ற லமீராகிறது என்ற ஃபாயிலாகிறது லமீராக உள்ளது. அத்துக்கான என்பது யஃப்தஹு என்பதனுடைய மஃஊலாக இருக்கிறது. சபாஹன் என்பது யஃப்தஹு என்பதனுடைய மஃஊல் ஃபீஹியாக இருக்கிறது. ராஷிதுன் யஸ்மஉ கலாமல் உஸ்தாதி, ராஷிதாகிறவன் யஸ்மஉ கேட்கின்றான், கலாமல் உஸ்தாதி அந்த ஆசிரியருடைய பேச்சை கேட்கின்றான். ராஷிதுன் என்பது முபத்ததா, யஸ்மஉ என்பது ஹபர் ஃபியாலே முலாரி. இன்னும் ஹுவ என்ற ஃபாயிலாகிறது லமீராக உள்ளது. கலாம என்பது முலாஃப், அல் உஸ்தாதி என்பது முலாஃப் இலைஹி. முலாஃப் முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து யஸ்மா என்பதனுடைய மஃஊலாக இருக்கிறது. ஹாமிதுன் யக்துபு தர்ஸ, ஹாமிதாகிறவன் அந்த பாடத்தை எழுதுகிறான். ஹாமிதுன் என்பது முப்ததா, யக்துபு என்பது ஃபியாலே முதாரி. இன்னும் ஹுவ என்ற ஃபாயிலாகிறது தமீராக உள்ளது. அத்தர்ஸ என்பது மஃஊலாக இருக்கிறது. சாஜிதுன் யர்கபு தர்ராஜத, சாஜிதாகிறவன் யர்கபு அவன் பயணிக்கிறான், அத்தர்ராஜத அந்த மிதிவண்டியிலே அவன் பயணிக்கிறான். சாஜின் என்பது முபத்ததா, யர்கபு என்பது ஹபர் ஃபியாலே முதாரியாக இருக்கிறது. யர்கபு என்பதிலே ஹுவ என்ற ஃபாயிலாகிறது லமீராக உள்ளது. அத்தர்ராஜத என்பது யர்கபு என்பதனுடைய மஃஊலாக இருக்கிறது. ராஷிதுன் யத்ருக்கு தர்ராஜத இன்த ஷஜரதி, ராஷிதாகிறவன் அந்த சைக்கிளை அந்த மரத்திற்கு அருகில் விடுகின்றான். ராஷிதுன் என்பது முபத்ததா, யத்ருக்கு என்பது ஹபர் ஃபியாலே முதாரியாக இருக்கிறது. இது ஹுவ என்ற ஃபாயிலாகிறது லமீராக உள்ளது. அத்தர்ராஜத என்பது மஃஊலாக இருக்கிறது. இந்த என்பது ஜார், அஷஜரத் என்பது மஜ்ரூர். தம்ரீன் நம்பர் 4. இதிலே ஃபியாலை அமைக்க வேண்டும். மஃஊலை கொடுத்துள்ளார்கள் அத்தர்ராஜத என்பதாக, நாம் ஃபியாலை அமைக்க வேண்டும். அன அர்கபு தர்ராஜத, நான் அந்த சைக்கிளிலே பயணிக்கின்றேன். அன என்பது முபத்ததா, அர்கபு என்பது ஹபர் ஃபியாலை முதாரியாக இருக்கிறது. இது முத்தக்கல்லிமுடைய சீகாவாக இருக்கிறது. அத்தர்ராஜத என்பது அர்கபு என்பதனுடைய மஃஊலாக இருக்கிறது. அந்த தர்கபு தர்ராஜத, நீ அந்த சைக்கிளிலே பயணிக்கின்றாய். அந்த என்பது முபத்ததா, தர்கபு என்பது ஹபர் ஃபியாலை முதாரியாக இருக்கிறது. ஹாதிர் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. அத்தர்ராஜத என்பது ஹபர். ஹுவ அத்தர்ராஜத என்பது மஃஊலாக இருக்கிறது. தர்கபு என்பதிலே அந்த என்ற ஃபாயிலாகிறது தமீராக உள்ளது. ஹுவ என்பது முபத்ததா, ஹுவ யர்கபு தர்ராஜத அவன் அந்த சைக்கிளிலே பயணிக்கிறான். ஹுவ என்பது முபத்ததா, யர்கபு என்பது ஹபர். யர்கபு என்பதிலே ஃபியாலே முதாரி. இதிலே ஹுவ என்ற ஃபாயிலாகிறது லமீராக உள்ளது. அத்தர்ராஜத என்பது இந்த ஃபியாலே முதாரியினுடைய மஃஊலாக இருக்கிறது. அன அஸ்பஹு ஃபில் பிர்கதி,
அந்த குளத்திலே நான் நீந்துகிறேன். அன என்பது முபத்ததா, அஸ்பஹு என்பது அன என்பதனுடைய ஹபராக இருக்கிறது. இதிலே ஃபி என்பது ஜார், அல் பிர்கதி என்பது மஜ்ரூர். அந்த தஸ்பஹு ஃபில் பிர்கதி, நீ அந்த குளத்திலே நீந்துகிறாய். அந்த என்பது முபுததா, தஸ்பஹு என்பது அந்த என்பதனுடைய ஹபராக இருக்கிறது. இன்னும் ஃபியாலே முதாரியாக இருக்கிறது. ஃபி என்பது ஜார், அல் பிர்கதி என்பது மஜ்ரூர். ஹுவ யஸ்பஹு ஃபில் பிர்கதி, அவன் அந்த குளத்திலே நீந்துகிறான். அவன் என்பது முபத்ததா, ஹுவ என்பது முபத்ததா, யஸ்பஹு என்பது ஹபர் ஃபியாலே முதாரி. யஸ்பஹு என்பதிலே ஹுவ என்ற ஃபாயிலாகிறது, லமீராக உள்ளது. ஃபி என்பது ஜார், அல் பிர்கதி என்பது மஜ்ரூர். ஹிய தத்பஹு அத்ஆம என்பது அலிஃப்லாம் வரும். அத்ஆம, ஹிய அவள், தத்பஹு அவள் சமைக்கிறாள், அத்ஆம அந்த உணவை அவள் சமைக்கிறாள். ஹிய என்பது முபத்ததா, தத்பஹு என்பது தபஹ யத்பஹு. ஹாதிர் காயிப் வாஹித் முஅன்னசுடைய சீகாவாக இருக்கிறது. இன்னும் ஹிய என்ற ஃபாயிலாகிறது, தத்பஹு என்பதில் லமீராக உள்ளது. அத்ஆம என்பது தத்பஹு என்பதனுடைய மஃஊலாக இருக்கிறது. அன்தி கரதி தர்ஸ, நீ ஒரு பெண், அந்த பாடத்தை படித்தாய் படித்தாய் என்பதாக வரும். அன்தி என்பது முபத்ததா, கரதி என்பது ஃபியலே மாலி, காயிப் வாஹித் முஅன்னசுடைய சீகா, அத்தர்ஸ என்பது மஃஊல். அன்தி கரதி என்பதிலே அன்தி என்ற ஃபாயிலாகிறது, லமீராக உள்ளது. அத்தர்ஸ என்பது இதனுடைய மஃஊலாக இருக்கிறது. அந்த கரத்தல் கிஸ்ஸத, நீ அந்த வரலாற்றை படித்தாய். அந்த என்பது முபத்ததா, கரத்த என்பது ஹபர் ஃபியாலே மாதி, ஹாதிர் வாஹித் முதக்குருடைய சீகாவாக இருக்கிறது. இன்னும் அந்த என்ற ஃபாயிலாகிறது, கரத்தவிலே லமீராக உள்ளது. அல் கிஸ்ஸத என்பது கரத்தவினுடைய மஃஊலாக இருக்கிறது. இத்தோடு இன்றைய தம்ரீன் ஆகிறது முடிவடைந்தது. பயிற்சி இன்றைய பாடம் முடிவடைந்தது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தை அடுத்த வீடியோவிலே பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.